இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க் யூ மதுரை. இந்தாங்க. எதுக்கு பணத்தை திருப்பி கொடுக்குறேன்? புடிங்க. நான் செய்யறது திருட்டு தான், இருந்தாலும் எல்லாமே இதுவரை சக்சஸ் பண்ணிக்கிறேன். ஆனா உங்க விஷயத்துல எங்க முதல் தடவை தோல்வி சந்திச்சிடணும் எனக்கு பயம் வந்துருச்சு. அதனாலதான் உங்க பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன். இனிமே எனக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. நான் வரேன். மதுரை மதுரை நில்லு மேன், நில்லு. இத பாருங்க, உங்களை கொலை பண்றதுக்கான ஒரு கூட்டம் பின்னாலேயே சுத்திட்டு இருக்கு. ஆனா நீங்க என்னடானா என்ன எதுங்கிற விவரத்தை என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒண்ணு என்ன முழுசா நம்புங்க, இல்லன்னா ஆளை விட்டுருங்க. என்ன மிஸ்டர் மதுரை, ருத்ராவோட கதையை கேட்டதுக்கு அப்புறம் தலை சுத்துதான்? இன்ஃபேக்ட் இவங்க அப்பா மறைச்சு வச்சிருக்கிற அந்த வீடியோ கேசட் கையில கிடைச்சாதான் என்னோட சீனியர் ஆபீசர்ஸ் யார் யார் இவங்க அப்பா கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு என்னால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். இந்த கேஸ் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் அந்த வீடியோ கேசட் தான். அது எங்க இருக்கு என்னன்னு தெரியாம தான் நானும் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இது ஒரு சிம்பிளான மேட்டர். ஆரம்பத்திலே இதெல்லாம் என்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா இந்நேரம் இந்த கேஸை நான் ஈஸியா சால்வ் பண்ணிருப்பேன். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு கவர்மெண்ட்ல தங்க பதக்கமும் கிடைச்சிருக்கும். அனாவசியமா ரெண்டு பேருமே கோட்டை விட்டீங்க. நினைச்சேன் நீங்க ஏதாவது ஒண்ணு என்ன கிண்டலா? இல்ல கிண்டல்லாம் ஒண்ணு இல்ல. கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? வாங்க. அட, நீங்க தேடிட்டு இருக்க வீடியோ கேஸ்ட் எங்கிட்ட தான் இருக்கு. வாங்க. உங்களுக்கு மேல எவ்வளவு சீனியர் ஆபீசர்ஸ் இருக்காங்க? எதுக்கு? விஷயம் இருக்கு, சொல்லுங்க. 4-5 பேர் இருப்பாங்க. ஓகே, ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி அவங்க போன் நம்பர் சொல்லுங்க. சொல்லுங்க. மிஸ்டர் செந்தில்குமார் 442356. 442356. ஹலோ, வணக்கம் சார். நான் யாரு என்னங்கறதெல்லாம் அப்புறமா சொல்றேன். இந்த பிரபல கேடி மாயாண்டி இருக்கான் பாருங்க, அவனும் நீங்களும் நெருக்கமா இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ கேசட் இருக்க. அது நம்ம கையில தான் இருக்கு. எவன்டா மாயாண்டி? நீ யார்கிட்ட பேசுற தெரியுமா? இடியட், பெண்ட கட்டிடுவேன். எடுத்துண்ணுமே எதிர்றாரு, எக்கச்சக்கமா திட்டாரு. கொஞ்சம் கூட ஒரு பயமோ பதஷ்டமோ கிடையாது. அதனால நிச்சயமா இவர் மேல தப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். கட் பண்ணிக்குவோம். அடுத்த ஆளு சொல்லுங்க. சுந்தரராஜன் 74585. 74585. வணக்கம் சார். இந்த மாயாண்டி நீங்கள் நெருக்கமா இருக்க மாற ஒரு வீடியோ கேசட் இருக்க. அது நம்ம கையில தான் இருக்கு. சைலண்ட் ஆயிட்டாப்ல. ஒரு மயான அமைதி தெரியுது. நிச்சயமா இந்த ஆளுக்கும் இந்த கேஸ் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, இந்த ஆள் பேர் என்ன சொன்னீங்க? சுந்தரராஜன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சுந்தரராஜன். இந்த ஆள்கிட்ட அப்புறமா பேசுவோம். ஹலோ, நான் மறுபடியும் கூப்பிடுறேன். ஆமாயா, கட் பண்ணு. அடுத்த ஆபீசர் பேர் என்னங்க? விஸ்வநாதன் 421860. 421860. ஹலோ, யாரா நீ? யார பார்த்து கேக்குற? அடிச்சு பல்ல கழட்டிடுவேன். நாயே. என்ன என்ன? இல்ல, வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கண்டபடி ஏதோ பாசியில் திட்டாரு. நிச்சயமா இந்த ஆளுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கட் பண்ணிக்குவோம். ஒண்ணு இல்ல, வைங்க. அடுத்த ஆபீசர் பேர் என்னங்க? மிஸ்டர் மோகன் 473730. ஓகே. ஹலோ, வணக்கம் சார். நீங்களும் மாயாண்டி சம்பந்தப்பட்ட அந்த முக்கியமான வீடியோ கேசட் நம்ம கையில தான் இருக்கு. சைலண்ட் ஆயிட்டேன். நிச்சயமா இந்த ஆளுக்கு இதுல சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பேர் சொன்ன? மோகன். ஓகே, நான் அப்புறமா பேசுறேன் சார். இல்ல சார், நான் வந்து மறுபடியும் பேசுறேன். அடுத்த ஆபீசர் பேர் சொல்லுங்க. பாக்கி இருக்கிற டிஜிபி தான். ஆனா அவர் ரொம்ப நல்லவர். அந்த நம்பிக்கை தான் சரி. ஓகே, இந்த மோகன் சுந்தரராஜன் இவங்க ரெண்டு பேரும் தான் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஆட்கள். ஓகே, பழையபடி மோகன் கிட்ட நான் வேற ஒரு மேட்டர் பேசுறேன். மதுரை? இல்ல, லோக்கல் கால் தான். மதுரை இல்ல. சும்மா இரு, புரியாத பேசுறியே. நீ காரியத்தை கெடுத்துரு போல இருக்கே. நீ முதல்ல போன் கால் பண்ணல, அதுல அவங்க 2 பேரும் அலர்ட் ஆயிருக்க மாட்டாங்க. இப்ப மறுபடியும் கால் பண்ணனா காலை ட்ரேஸ் அவுட் பண்ணி எம் வீட்ல இருந்து பண்ணேன்னு தெரிஞ்சுக்குவாங்கல்ல. கரெக்ட். எனக்கு அப்பப்ப பெருமூளை வேலை செஞ்சதுன்னா உங்களுக்கு எப்பாவது சிறுமூளை வேலை செய்யுது. என்னது பெருமூளை சிறுமூளை? அது எங்க 2 பேர் சம்பந்தப்பட்டது, உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதது. சரி, பப்ளிக் பூத்துக்கு போய் சீக்கிரமா ஒரு போன் பண்ணிடுவோம். வாங்க. நீ எங்க போற?
அவரு அவரா? அவரை நான் பத்திரமா பாத்துக்கிறேன், நீ இங்க இரு. ஹலோ, நான் தாங்க பேசுறேன். என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க? நீ யார் பேசுறேன்னு சொல்லு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. யோ யோ, உன்னை விட பெரிய ஆபீசர் சுந்தரராஜன். அவரே எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லி கேட்டாரு. நீ ஆஃப்டர் ஆல் ஒரு குட்டி ஆபீசர், நீ எகிரிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? லேட் பண்ண வியாபாரத்தை பத்தி பேசு சாமி. எனக்கு சுந்தரராஜ் சாரே ஒத்துக்கிட்டாரா? சரி சரி, எவ்வளவு பணம் சொல்லு. எவ்வளவு பணம் என்னங்கறத சுந்தரராஜன் கிட்ட சொல்லிக்கிறேன், அவர் உங்ககிட்ட சொல்லுவார். இத பாருங்க, சுந்தரராஜனுக்கு அந்த ஆள் போன் பண்றதுக்கு கூட நம்ம முந்திக்கணும். சீக்கிரம் நம்பர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, நான் தான் சார். கேசட்டுக்கு எவ்வளவு பணம் என்னங்கறத நேர்ல மீட் பண்ணி பேசிக்கலாமா? சரி, யாருன்னு தெரியலையே எனக்கு. அட சமாளிக்காதீங்க சாமி. உங்க ஜூனியர் ஆபீசர் மோகன், நானே சுந்தரராஜ் எல்லாருமா சேர்ந்துதான் எல்லா விஷயத்தையும் பண்ணணும்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. மோகன் சாரே ஒத்துக்கிட்டாரா? அப்போ நானும் சரி. நான் எப்போ எங்க வரணும்னு சொல்லு. நாளைக்கு நைட் 10 மணிக்கு கேம்பகோல ஆர்ட்ஸ் பக்கத்துல ஒரு பாலடைஞ்ச பில்டிங் இருக்கு. அங்க நான் கேஸ்டோட வெயிட் பண்றேன். நீங்க வந்துருங்க. ஓகே, தேங்க்யூ. அப்பா, எல்லா பிரச்சனையும் ஈஸியா முடிஞ்சிருச்சு. என்ன முடிஞ்சு போச்சு? கையில கேசட்டே இல்ல. எந்த தைரியத்துல அவங்கள வர சொல்லிருக்க நீ? ஒரு குருட்டு தைரியம் தான். நடங்க. ரொம்ப குழம்புற நீ. உன்னை இங்க வர வேண்டாம். வித்தியாசமா ஏதாவது பண்ணிட்டு இருப்பாரு, அதான் நேர்ல பாக்கலான்னு வந்து. என்னத்த வித்தியாசமா பண்ணிட்டாரு? சரி விடுங்க. வயசு பொண்ணு ஒரு ஆசை இருக்குதான் செய்யும். அம்மாடி, நீ அப்பப்ப பின்னால வந்துகிட்டே இரு. மதுரை, நீ ரூட்ட மாத்திர. இது கொஞ்சம் கூட சரியில்லை. வாங்க சார், நான் தான் உங்களுக்கு போன் பண்ணது. வணக்கம் சார். என்ன சார் பாக்குறீங்க? நான் பார்ட்னர் யாரையும் சேர்த்துக்கிறது இல்ல. ஏன்னா சேர்த்து உங்களுக்கு எல்லாம் பங்கு கொடுக்கணும் பாருங்க. அதனால நான் மட்டும் தனியா தான் வந்திருக்கேன். கேசட் எங்க இருக்கு? மன்னிக்கணும், அந்த கேசட்ல பல பெரிய மனுஷங்க எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதனால எல்லாத்திட்டையுமே நான் வசூல் பண்ண வேண்டியிருக்கு. உங்க போர்ஷன்ஸ் எதுன்னு சொன்னீங்கன்னா அதை மட்டும் நம்ம அழைச்சிருவோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரேட் பேசிக்கலாம். உங்ககிட்ட தான் கேசட் இருக்குங்கிறத நாங்க எப்படி நம்புறது? மாயாண்டி ஜெயில இருந்து வெளியே அனுப்பிச்சு ருத்ரா அவங்க அப்பாவை கொலை பண்ணிட்டு அந்த கேசட் எடுத்து சொல்லியிருந்தீங்க. மாயாண்டி கேசட் எங்க கையில கொடுத்திருந்தான். இப்ப மாயாண்டி ஜெயிலுக்குள்ள இருக்கிறதுனால நம்ம ஏதாவது கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாமேன்னு இப்படி ஒரு ஐடியா பண்ணிட்டேன். அப்படின்னா நீ எங்களை டபுள் கிராஸ் பண்றியா? நீங்களும் மாயாண்டி பண்ணது டபுள் கிராஸ், நான் பண்றது ட்ரிபிள் கிராஸ். ஆல் ரைட். எங்கிட்ட இருந்து எவ்வளவு பணம் எதிர்பார்க்கிற? அது மாயாண்டி கூட நீங்க எதுல சம்பந்தப்பட்டிருக்கீங்க, சார் எதுல சம்பந்தப்பட்டிருக்காரு, அதை முதல்ல சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் என்னுடைய தொகை என்ன எதுங்கிறத நான் தனித்தனியா சொல்றேன். சொல்லியா? சார், நீங்க சீனியர் ஆபீசர், நீங்க முதல்ல சொல்லுங்க. இதுல என்ன சீனியர் ஜூனியர்? சீக்கிரம் சொல்லி தொலையா. ஒரு தடவை மாயாண்டி வீட்டு கிரக பிரவேசத்துக்காக போயிருந்தேன். அப்போ சில சமாச்சாரம் எல்லாம் நடந்தது. பலான சமாச்சாரமா? ஆமா, அதை எப்படியாவது அழிச்சாகணும். ஓகே சார், நீங்க பெரிய ஆபீசர், உங்க போர்ஷன் எதுன்னு சொல்லுங்களேன். மகாபலிபுரத்துக்கு போற வழியில ஒரு ஹோட்டல்ல சில கெஸ்ட் எல்லாம் தங்கி இருக்கிறதா சொல்லி மாயாண்டி என்ன கூட்டு போனா. யதார்த்தமா போய் பார்த்தேன், அங்க பொண்ணு எல்லாம் இருந்தாங்க. அவங்க கூட நான் கொஞ்சம் இப்படி அப்படி அது ஒரு மாதிரியா நடந்துகிட்டேன். பெரிய சமாச்சாரம் தான். அத விளையாட்டுத்தனமா மாயாண்டி வீடியோ பண்ணிட்டான். அப்ப நான் சீரியஸா எடுத்துக்கல. இப்ப அதை எப்படியாவது அழிக்கணும். ஓகே, நீங்க ஜூனியர், நீங்க சீனியர், நீங்க ஒரு 1.5, நீங்க ஒரு 3, மொத்தம் 4 லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க. 4.5 லட்சமா? அதிகம் இல்ல இது. நீங்க பண்ணது மட்டும் என்ன ரொம்ப கம்மியா? சும்மா ஐயா, நாங்க கொடுத்துறோம். நாளைக்கு எங்க வரணும், எப்ப வரணும் சொல்லுங்க. அது இப்பவே சொல்லிட்டா நீங்க 2 பேரும் உஷாராயிருவீங்களே. நாளைக்கு பணத்தை ரெடி பண்ணி வைங்க. 1/2 மணி நேரத்துக்கு முன்னால நான் போன் பண்றேன். அப்ப இடம் எதுன்னு நான் சொல்றேன். ஓகே, வா. கொஞ்சம் இருங்க. என்ன இப்படி தனியா விட்டு நீங்க மட்டும் போயிட்டேன் அப்படி? பாலடைஞ்ச மண்டபம் ஏதாவது காத்து கருப்பு மோகி நம்மளை பிடிச்சிட போகுது. போற வழியில் நானே இறக்கிறேன். வாங்க.
பாண்டி மேஜர். பாண்டி சார் பாப்பா. நான்சென்ஸ். இந்த ஆளை நம்பி இருக்க கூடாது. ஏன் மேடம் அப்படி சொல்றீங்க? எதுக்கு அவங்க பின்னாடி போனோம்? என்ன நடந்துச்சு நம்மகிட்ட சொல்ல வேண்டாம்? என்ன இருந்தாலும் எவ்வளவு லேட் ஆனாலும் நம்மள இங்கே இருக்க சொல்லிருக்காரு. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். காரணமும் இல்ல, கத்திரிக்காயும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஆளை நம்பலாம். நான் நம்பறதா இல்ல. என்னைக்கு தர்க்கம்? நான் அந்த போலீஸ்காரங்களை உள் போட்டதா லலிதாமா சந்தேகப்படுறாங்களோ? சந்தேகங்கிறது போலீஸ்காரங்களை கூடவே பிறந்ததாச்சே, வேற ஒண்ணும் இல்லைங்க. அவனை அனுப்பிச்சுட்டு போட்டு நான் இங்கேயே தங்கிட்டேன்னா அவனுக்கு சந்தேகம் வந்துடும் இல்லையா? அதனாலதான் அவங்க கூட போற மாதிரியே போயிட்டு பாதி வழியில் ஒரு டாக்ஸி பிடிச்சு வந்துட்டேன். தட்ஸ் ஆல். கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். மதுரை இருட்டுல எங்க தனியா போற நீ? ஒரு ஆம்பளை இருட்டுல தனியா போறான்னா பல சமாஜம் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வீடியோ கேமரா மாதிரி இருக்கு. ருத்ராவோட அப்பா ஒரிஜினல் கேசட் எங்க ஒளிச்சு வச்சிருக்காரு எனக்கு தெரியாது. ஆனா எங்கிட்ட இருக்கிற மாதிரியே ஒரு தம்மில பேசி புதுசா ஒரு கேசட் ரெடி பண்ணிட்டேன். சத்திய பிரமாணம் எடுத்து வாக்குமூலம் கொடுத்த மாதிரி அவன் வாயாலேயே அவன் தப்பெல்லாம் உளறிட்டான். இந்த கேசட் உங்களுக்கு போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். ஓகே? உண்மையிலேயே உனக்கு ரொம்ப பயங்கரமான கிரிமினல் மைண்ட் தான். கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி நம்ம கேசட் கிடைக்காம தவிச்சிட்டு இருந்தோம். எவ்வளவு கஷ்டப்பட்டு மூளையை உபயோகப்படுத்தி புது கேசட் தயார் பண்ணி கொடுத்திருக்காரு. இத போய் கிரிமினல் மைண்ட்னு சொல்றீங்களே, சூப்பர் பிரெயின்னு சொல்லுங்க. சபாஸ் ரசகுல்லா. என்னது ரசகுல்லா? இல்ல, அது எங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட ரகசியமான ஒரு பரிபாஷை. அது உங்களுக்கு தெரிஞ்ச சங்கடமா இருக்கும், அதை விட்டுருங்க. ருத்ரா இல்ல இல்ல, அதான் கிளற வேணாம்னு சொல்லிட்டேன்ல, அதை விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு கேசட் கிடைச்சாச்சு, அடுத்தாப்புல என்ன வேணும்? ரைட். எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற 2 பேரையும் உள்ள தள்ளறதுக்கு இந்த கேசட் போதும். ஆனா மாயாண்டி ஜெயில இருந்து தான் வெளியில வந்து இவங்க அப்பாவை கொலை பண்ணாங்கிறதுக்கு ஆதாரம் வேணுமே. இது வெரி 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 சிம்பிள் மேட்டர். என்ன நீ சும்மா சவடால் விட்டா போதாது, எப்படி சால்வ் பண்ண போறேன்னு இப்பவே சொல்லி ஆகணும். சொல்லு. அது வந்துங்க, எல்லா விஷயத்தையும் ஒரே நேரத்துல ஓபன் பண்ணிட்டா சுவாரஸ்யமா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா அவுத்து விட்டுக்கிட்டே இருக்கிறேன். கஷ்டம் அவன் கூட. வா சார், தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. என் பொண்டாட்டி புள்ள மேல சத்தியமா சொல்றேன், நிச்சயமா அவங்கிட்ட எந்த கேசட்டும் இருக்க முடியாது. நீயே ஃப்ராடு. நீ பண்ற சத்தியத்தை எங்களை நம்ப சொல்றியா? நாங்க 2 பேரும் போலீஸ் ஆபீசர்ஸ். எங்களையே ஒருத்த நேரடியா சந்திச்சு துணிச்சலா 4.5 லட்சம் ரூபாய் கேட்கறான்னா அவன்கிட்ட கேசட் இல்லாமல கேட்பான். இல்ல சார், நடுவுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. நான் உண்மையை சொல்லிடுறேன், அந்த கேசட் என் கையில தான் இருக்கு. உங்ககிட்டயா? டேய், அன்னைக்கு ராத்திரி ஜெயிலுக்கு திரும்பி வந்து என்ன சொன்ன நீ? கோபால் குடும்பத்தை தான் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ண முடிஞ்சது, அந்த கேசட் என் கையில கிடைக்கல சொன்னியா இல்லையா நீ? அட ஆமா சார், கோர்ட்ல இப்ப என் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. நான் பாட்டு கேசட்டை உங்க கையில கொடுத்துட்டேன்னா, நீங்க கோர்ட்ல சாதாரணமா எனக்கு சாட்சி சொல்லலாம் விட்டுட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? அதுதான் கேசட்டை மறைச்சு வச்சேன். இப்ப என்ன வெளியே விடுங்க, 1/2 மணி நேரத்துல கேசட்டோட வரேன். அப்படின்னா அவன் எந்த தைரியத்துல நம்மளை கூப்பிட்டு 4.5 லட்சம் ரூபாய் பேரம் பேசியிருக்கான்? ஹலோ, வணக்கம் சார், மறுபடியும் மதுரை. அவன்தான். டேய் ராஸ்கல், நீ மட்டும் என் கையில கிடைச்ச. கொஞ்சம் மரியாதையோட பேசுங்களேன். டேய், உங்ககிட்ட கேசட் இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சுடா. உன்னை உடனடியா பிடிச்சு உள்ள தள்ளி. இரு, அன்னைக்கு உங்ககிட்ட பேசும்போது கேசட் இல்ல, ஆனா அன்னைக்கு நம்ம எல்லாம் பேசணுமே, அதை அழகா கேசட் பண்ணி வச்சிருக்கேன். என்ன சத்தத்தையே காணோம்? அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா இருக்கா? அன்னைக்கு கேசட்டே இல்லாம 4.5 லட்சம் ரூபாய் பேசினேன். இப்ப கைவச கேசட் இருக்கு, அதனால ரேட் கொஞ்சம் கூடுதல் ஆகும். எவ்வளவு என்னங்கிறதுக்கு மறுபடியும் நானே போன் பண்றேன். ஓகே, பாய். வாட்ஸ் தி மேட்டர்? சீரியஸ் மேட்டர். நாம ஏதோ வாக்குமூலம் கொடுக்க மாதிரி அவங்கிட்ட எல்லாத்தையும் உளறி தொலைச்சோம்ல. நீ கிரக பிரேசத்துக்கு போன மேட்டரை கட் பண்ணி கொடுன்னு அவங்கிட்ட கேட்டேல்ல, அது. நான் மகாபலிபுரத்துல ஏதோ ஒரு பொண்ணு கூட படுத்திருந்தேனே, அதை கட் பண்ணி கொடுன்னு நான் கேட்டேன்ல, அது. இப்படி நாம பேசுறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காயா? இவங்க இருக்கிற கேசட் பரவாயில்ல, கோர்ட்டுக்கு போய் ஆர்கியூ பண்ணி தப்பிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இப்ப அவங்கிட்ட பேசுற கேசட் வெளியே வந்துச்சுன்னா போச்சு. இந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்க வேண்டியதான். கம்ப்ளீட் சாப்டர் இஸ் க்ளோஸ்ட். இதுக்கு ஒரே ஒரு வழிதான் சார் இருக்கு. என்ன, எங்க எல்லாம் தற்கொலை பண்ணிக்கன்னு சொல்றியா? அது இல்ல சார். சொல்லேன்டா. ஏய், என்னன்னு சொல்லி தொலையேன். இப்ப நீங்க போன்ல பேசுனீங்களே, அவன் ஒரு உலகமாக கிரிமினல். அதான் எங்களுக்கு தெரியுமே. நீ வேற புதுசா சர்டிபிகேட் கொடுக்கணுமா? நீ சொல்ல வந்து சொல்லி தொலையேன். அந்த கிரிமினலை இந்த கிரிமினல் சந்திச்சா தான் சரியா இருக்கும். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்க மொத்த பிரச்சனையும் நான் தீர்த்து காட்டுறேன். இனிமேலும் நாம அவங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கவே கூடாது. மாயாண்டி ஜெயில இருந்து வெளியில வந்தாங்கிறதுக்கு உண்டான சாட்சிகளை நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள நாம எப்படியும் தயார் பண்ணி ஆகணும். அது முடிஞ்சாலும் முடியாட்டியும் கையில இருக்கிற கேசட்டை கொண்டு ஐஜெட்டு கொடுத்து
அந்த 2 சீனியர் ஆபீசர்ஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ள சொல்லணும். கவலையே படாதீங்க. நீங்க கேட்ட சாட்சி நாளைக்கு காலையில உங்க கையில 11 மணிக்கு இருக்கும். இப்ப எனக்கு தூக்கம் வருது. குட் நைட். குட் நைட். குட் நைட். நில்லு. நீ யாருக்குமா குட் நைட் சொல்ற? எனக்கு அவர் கூட கொஞ்சம் வேலை இருக்கு. அவர் கூட கொஞ்சம் வேலையா கொஞ்சர வேலையா? அம்மா லலிதாம்மா, எனக்கு ரசகுல்லாக்கு ஒத்து வராதுன்னு நான் ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேன். இருந்தாலும் உடம்பு புரியா புடிச்சிட்டு இருக்கு. நீங்க கொஞ்சம் புரியுற மாதிரி உங்க பாஷையில சொல்லுங்க. குட். என்ன நீ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துக்கிற? நான் ரொம்ப பொறுப்போட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு எப்படி இருந்தாலும் இந்த கேஸ் ஜெயிச்சுடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு இல்லையா? அத பத்தி நான் அவர்கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். ருத்ரா ஹேவ் சம் சென்ஸ். நீ படிச்ச பொண்ணு. அந்த ஆளு 100% கிரிமினல். சாரி, நீங்க ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிருக்கீங்க அந்த ஆளுக்கு இருக்கிற புத்திசாலித்தனத்துக்கு அவர் சரியான ரூட்ல போயிருந்தா இந்நேரம் அவர் போலீஸ்ல பெரிய லெவல்ல இருந்திருப்பாருன்னு. அந்த ரூட்ல நான் அவரை மாத்த போறேன். நீ உனக்கு அந்த ஆளை பத்தி சரியா தெரியாது. உன்னை தன் ரூட்ல கொண்டு போய் உன்னையும் கிரிமினலா மாத்திடுவான். ஜாக்கிரதை. நீங்களே என்னை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு நீங்களே அந்த ஆளோட பழகிறத பார்த்து பொறாமப்பட்டா எப்படி? நான் வரேன். பொறாமையா எனக்கா? கடைசியில் என்ன கல்யாண புரோக்கர் ஆக்கிட்டியா? சந்தோஷம். விட்டு விட்டு அடிக்குது மழைக்காத்து. என்ன? குட் மார்னிங். மணி 10 போகுது. கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு குளி. லலிதாம்மா வந்துட போறாங்க. வந்தா என்ன? வந்தா என்னவா? நீ இவ்வளவு நேரம் வரைக்கும் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா ராத்திரி ஒருவேளை லேட் ஆயிருக்குமோன்னு மறுபடியும் என் மேலதான் சந்தேகப்படுவாங்க. எந்திரிச்சு குளிமா. என்னது? கொஞ்சம் ரொமான்ஸா தூக்குங்க. ரொமான்ஸா தூக்குறதா? ஐயோ, போய் குளி. என்னாச்சுமா? பாத்ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போங்க. இது பாரு, பாத்ரூம் வரைக்கும் என்ன கூட்டு போற, ஆனா குளிக்க வேணாலும் சொல்லிடாத. அது என்னால முடியாது. சரி, போ. போய் சீக்கிரமா குளிச்சுட்டு டக்குன்னு வந்துரு. ஆண்டவா, இன்னைக்கு பொழுது நல்ல பொழுதா இருக்கணும். இது வரைக்கும் நான் பண்ணது எல்லாமே தப்பான காரியம் தான். ஆனா நல்லபடியா சக்சஸ் ஆயிருக்கு. தெரிஞ்சோ தெரியாமையோ நம்மளும் வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் பண்ணுவோம்னு முதல் தடவையா ருத்ரா விஷயத்துல இறங்கினேன். 3/4 கிணறு கரெக்டா தாண்டிட்டேன். இன்னும் 1/4 கிணறு தான் பாக்கி. அந்த 1/4 கிணறும் நல்லபடியா தாண்டி ஜெயம் உண்டாகணும். என்னது நீ சொன்ன காக்கிணறு? 1/4 கிணறா? மதுரை நாங்கெல்லாம் ஆளு அம்பு பட பரிவாரம் கத்தி துப்பாக்கின்னு இத்தனை வச்சுட்டு மூச்சு திணறிட்டு இருக்கிறோம். நீ ஒத்த ஆளு இத்தனோட மூளையை வச்சுக்கிட்டு எல்லாரும் விரல விட்டு ஆடிட்டு இருக்கிய. போய் தானுங்கடா. ருத்ரா, அப்படியே ஓடிடு. கீழே ஓடிடு. இந்த பக்கம் வந்தாங்க. ஓடிடு, ஓடிடு. சார், இந்த பக்கம் யாருமே இல்ல சார். இந்த பக்கம் யாரும் காணல சார். டச்டாப்ல கெட்டிக்காரி, நான் ஒரு சத்தம் கொடுத்து நீ மாயமா மறைஞ்சிட்டா. வாங்க. நீ என்கிட்ட தானே இருக்கிற. அவ தானா வந்து சேருவா. நட. ஓகே. ஐயோ, எல்லாமே ஒரே எஃபெக்ட் தானா? எதுக்கு ஆளால கொண்டு கையில வச்சுட்டு மிரட்டுறீங்க எனக்கு புரியல. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? ஏயா, 2 போலீஸ் ஆபீசர்களை ராத்திரி நேரத்துல வரவழைச்சு அவங்க வாயாலேயே அவங்க பண்ண தப்புகளை எல்லாம் கேசட்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிய. எம்மா பெரிய ஆளுனே, எங்கயா வச்சிருக்க கேசட்ட? ஏயா, கேசட் பாக்கெட்ல இருந்து எவ்வளவு நேரம் எடுத்து கொடுத்துருக்க மாட்டேனா? உசுரோட எனக்கு கேசட்டா பெருசு. முதல்ல என் கை கட்ட அவுத்துட. அதுக்கப்புறம் ஒரு டெலிபோன் எடுத்துட்டு வர சொல்லு. லலிதாமா கிட்ட போன்ல பேசி உடனடியா கேசட் எடுத்துட்டு வர சொல்றேன். போன் எடுத்துட்டோம். கட்ட அவுக்கலையே. கட்டதோடியா
சீக்கிரம். ஐயோ ஏயா இது இப்படி சுத்திட்டு இருந்தாங்கன்னா மனசு கரெக்டான நம்பர் நினைச்சா கூட கை நடுக்கத்தை ஏதோ நம்பர் தட்டுதல்ல. இதை கொஞ்சம் நிப்பான்னு சொல்ல. ஓகே. ஹலோ, லலிதா ஹியர். அம்மா, லலிதா அம்மா, நான் தாம்மா மதுரை பேசுறேன். ஒருத்தன் ஸ்க்ரூ டிரைவரா திருப்பிலியான்னு தெரியல, அதை கையில வச்சு சுத்திட்டு இருக்கான். இன்னொருத்த இந்த கிருஷ்ணர் கையில வச்சிருப்பாரு பாருங்க, சங்கு சக்கரம், அந்த மாதிரி ஒண்ண வச்சு சுத்திட்டு இருக்கான். இன்னொருத்த அது என்ன, அது நெருப்புரியா? எக்கச்சக்கமான சூழ்நிலை சிக்கிட்டு இருக்கமா. நான் உங்ககிட்ட ஒரு வீடியோ கேஸ்ட் எடுத்து கொடுத்தேன் பாருங்க, தயவு செஞ்சு அதை உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும், இல்லன்னா எனக்கு விமோச்சனமே கிடையாது. ப்ளீஸ். ருத்ரா வந்து என்கிட்ட எல்லா விஷயம் சொன்னா. but I'm so sorry. என்கிட்ட இருக்கிற ஒரே ஆதாரம் அந்த கேசட் தான். அதை வச்சுதான் நான் கோர்ட்ல ஆர்கியூ பண்ணும். அதை கண்டிப்பா நான் உனக்கு கொடுக்கறதாவும் இல்ல. பட் யூ டோன்ட் வரி, ஏதாவது விதத்துல நான் வந்து உன்னை சேவ் பண்றேன். கவலைப்படாத, கண்டிப்பா நான் வந்து உன்னை காப்பாத்துறேன். ஓகே, மங்களம். என்ன சொன்னாவ? என்னையா சொன்னாவங்கிற ராம் போடுறிய? இல்ல, எத்தனை மணிக்கு எந்த இடத்துக்கு கேஸ்டோட வரணும்னு சொல்லிட்டா பர்ஃபெக்ட்டா வந்துறேன்னு சொல்லிட்டாங்க. நீ என்ன பண்ற, நேரா காந்தி சிலைக்கு போ, ரவுண்ட் அடிச்சிட்டு அந்த பொம்பளை வந்துச்சுன்னு வச்சுக்க, வாட்ச் பண்ணி யார் இல்லன்னு தெரிஞ்சுட்டு வண்டியில போட்டு வா. போ. ஓகே சார். உங்களுக்கு ரொம்ப சுயநலங்க. 4 பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காரு. கேசட்டுக்காக அவரை சித்திரவதை பண்ணாங்கன்னா அந்த ஆளை அவ்வளவு சீக்கிரம் ஒண்ணும் செஞ்சிட முடியாது. இல்ல, அந்த டேப் விஷயத்துக்காக நீங்க அவரை பலி கொடுக்க போறீங்க. ஹலோ அம்மா, லலிதா அம்மா, மறுபடியும் நான் தான் அம்மா. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. பட் ஐ அம் வெரி சாரி மிஸ்டர். அந்த கேசட் எங்க இருக்கு? கம் ஆன், டெல் மீ. கேசட் எங்க வராத வரைக்கும் உன்னை உயிரோட விட. யோ, காந்தி சிலைக்கு வர சொல்லுனா என்னையா யோசனை? இல்ல, எந்த இடத்துக்கு வரணுங்கிறத ஒரு பேப்பர் மேனா எடுத்து நோட் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. போயிருக்காங்க, வந்துருவாங்க. பீச் ரோட்ல இருக்க காந்தி சிலைனா ஒரு போலீஸ்காரிக்கு தெரியாதா? அதுக்கு பேப்பர் பேனாவும் வேணுமா? கரெக்ட். அம்மா, லலிதா அம்மா, அதாவது இடம் ஒண்ணு சிக்கலே கிடையாது. பீச் ரோட்ல இருக்கிற காந்தி சிலையாமா, சீக்கிரமா வந்துருங்க. டேய், போன வாங்கிட்டு கையை கட்டுறேன். இல்ல, அதான் கேசட் வரப்போதே, கையை கட்டணுமா? பரவாயில்ல, வர வரைக்கும் கை கட்டியா இருக்கலாம், தப்பு இல்ல. மாயாண்டி, நான் என்ன சொல்றேன்னா, அந்த அம்மா கேசட்டோட வந்ததும் கேசட் நீ வாங்கிட்டு அந்த பொம்பளை என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருவோம். ஏன்னா நம்ம 2 பேரும் ஒரே ஜாதி பாரு. சிரிப்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா அர்த்தம் தான் புரியல. நீயும் நல்ல விவரமான ஆளுதான். உன்ன மாதிரி ஒரு புத்திசாலி கூட இருக்கிறது ஒரு பெரிய பலம் தான். ஆனா உன்னை நம்புறதுதான பிரச்சனையா இருக்கு. அப்படி இல்ல மாயாண்டி, நான் அந்த லலிதாமா கிட்ட 2-3 கேஸ்ல மாட்டியிருக்கேன். அதனாலதான் அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாடிட்டு இருக்கேன். நீ அவங்களை தீர்த்து கட்டேன்னு வை, அப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதோட அடுத்த மாசம் மவுண்ட் ரோட்ல ஒரு பெரிய பேங்க் பிளான் பண்ணிக்க. உங்ககிட்ட ஆள் பலம் இருக்கு, எங்கிட்ட மூளை பலம் இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்தோன்னு வை, காம்பினேஷன் பிரமாதமா ஒர்க் அவுட் ஆகும். ஆளுக்கு 50-50. குழப்பமா இருக்க. இவங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஸ்டூல் போட்டு அவன மாதிரியே கட்டி போடுங்க. ஆமா, நீதான் துப்பறியும் பெண்புலி லலிதாவா? இப்பதான் ஆள் அனுப்பிச்சேன், அதுக்குள்ள நீங்களே தள்ளிட்டு வந்துட்டீங்களே. ஏயா மதுரை, இந்த கேஸுக்கு தானே வேலை பேசினேன். எவ்வளவு? அவர் 1.5, நான் 3, மொத்தம் 4.5 லட்சம் ரூபாயா? டேய், இவர் கையை அவுத்து மேஜ மேல இப்படி வச்சு அந்த ட்ரில்லிங் மிஷினை கொண்டு வந்து நல்லா ட்ரில் பண்ணுங்கடா. ஐயோ, ஒரு நிமிஷம். 4.5 லட்சம் பேசிருக்காருல்ல, இந்த கையில 1.5 ஓட்டை, இந்த கையில 3 ஓட்டை, மொத்தம் 4.5 ஓட்டை போடுங்க. ஏயா திரும்ப திரும்ப முட்டாள்தனமே பண்ணிட்டு இருக்கீங்களே. நாளைக்கு என்ன நடக்கும் கொஞ்சமா யோசிச்சீங்களா? கேசட் என் கையில இருக்கு, நாளைக்கு என்ன நடக்கும்? ஐயோ, உங்களுக்கு எல்லாம் எப்படித்தான் இவ்வளவு பெரிய உத்தியோகம் கிடைச்சதுன்னு தெரியல. இந்த அம்மா கிட்ட கொடுத்தது ஒரு கேசட் தாயா, ஆனா நான் 2 காப்பி எடுத்து பர்சனலா வச்சிருக்கேன். என்னுடைய நெருங்கிய நண்பனுக்கு எங்கிட்ட 2 கேசட் இருக்கிற சமாச்சாரம் தெரியும். இன்னைக்கு நைட் நான் வீட்டுக்கு போறேன்னு வை, நாளைக்கு காலையில ஒரு கேசட் எடுத்து ஐஜி கிட்ட கொடுத்துருவான். இன்னொரு கேசட் எடுத்து அவனே டிவியில வேலை பார்க்கறதுனால மாநில நிகழ்ச்சியில கொடுத்து தமிழ்நாடு பூரா ஒளிபரப்பு பண்ணிடுவான். மாட்டிட்டாங்க, மாட்டிட்டாங்க, முடிக்கிறாங்க பாரு.
எப்படி வசதி? நமக்குள்ள சமாதானமா ஒரு பேச்சுவார்த்தை வச்சுக்கலாமா? வேற வழி இல்ல. கமான். உன்னை மட்டும் உயிரோட விட்டுறேன். அந்த 2 கேசட் எங்க இருக்கு சொல்லு. சும்மா உயிரோட மட்டும் விட்டா போதுமா? முதல்ல 4 லட்சம் ரூபாய்க்கு பேசியிருந்தேன். இப்ப கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை. அட்லீஸ்ட் 2 லட்சமாவது கொடுத்தா தான் நான் கேஷ் எங்க இருக்குன்னு சொல்லுவேன். மொத்த தொகையும் தரேன். நிஜமாவா? நிஜமா தான். கேசட் எங்க? இந்தியன் பேங்க் லாக்கர் நம்பர் 343. சாவி மேல் பாக்கெட்ல. சாரி. மாயாண்டி, இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன். இவங்களை பத்திரமா பாத்துக்க. மவுண்ட் ரோட் இந்தியன் பேங்க். ஏயா மாயாண்டி, இங்க டிஸ்கோ சாந்தி மாதிரி யாராவது பொண்ணுங்க இருக்காங்களா? எதுக்கு? இல்ல, அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் போயிட்டு வரதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். இருந்தாங்கன்னா ஒரு மாதிரியா ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடி பாட்டு பாடினாங்கன்னா ஆனந்தமா ரசிக்கலாம். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத ஆளா இருக்கே நீ. இல்ல, எப்படியும் உயிர் போறதுன்னு ஆயிப்போச்சு. கடைசி ஆசை நிறைவேற்றிக்கலாம்னு பார்த்தேன். இருந்தா கூப்பிட்டு ஆட சொல்லு பாப்போம். இங்க பார், இதுக்கு மேல ஏதாவது பேசன தச்சிருவேன். ஆனா சாப்பிடலாம். ரொம்ப பேசுற. மதுரை கேமரால இருந்து கேசட் எடுத்து என்கிட்ட தானே கொடுத்தேன். 2 காப்பி எப்ப எடுத்த? யார் எடுத்தாங்க? கையில ஓட்ட போடுறேன்னு சொன்னதும் பயத்துல ஒரு பொய்யை சொல்லி உயிர் போறத ஒரு 1/2 மணி நேரம் தள்ளி வச்சிருக்கேன். தட்ஸ் ஆல். அப்ப லாக்கர் சாவியை கொடுத்தீங்க? அது சாவி மட்டும்தான் நம்மளுது, லாக்கர் நம்மளுது இல்ல. என்ன நான் சொல்றேன்? தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த லாக்கர் சென்ட்ரல் மினிஸ்டர் சம்பந்தப்பட்டது. அடுத்த வாரம் கை வச்சிடலான்னு டூப்ளிகேட் கீ ரெடி பண்ணி வச்சிருந்தேன். Oh my God. இப்ப இவங்க போய் கை வச்சதுமே படாருன்னு புடனையில தட்டி உள்ள உட்கார வச்சிருவாங்க. அதனால அவங்க கிட்ட தப்பிச்சிட்டோம். ஆனா இவங்க கிட்ட எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் தெரியல. நீங்க ஏதாவது ஐடியா பண்ணிருக்கீங்களா? உனக்கு தோணுன ஐடியா தான் எனக்கு தோணுச்சு. என்ன? நாங்க வரதுக்கு லேட் ஆனா இந்த 2 சீனியர் ஆபீசரால எங்க உயிருக்கு ஆபத்து, அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்கன்னு ஐஜி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். எப்படி அவங்கள புடிச்சு என்கொயரி பண்ணி அரெஸ்ட் பண்ணி கண்டிப்பா நம்மள வந்து காப்பாத்திடுவாங்க. அது உயிர் போனதுக்கு அப்புறம். இப்பதான் ஐடியா இருக்கா? என்ன மேன், எப்பவுமே ஐடியா சொல்றது நீதான். இந்த நேரத்துல வந்து என்ன கேக்குறீங்க? அது சரி, பாரத்தை நம்ம மேல போட்டீங்களாக்கும். ஒரு ஐடியா. உருப்படியானதா? 10%. சொல்லு. நான் உங்களை ஓங்கி ஒரு உதைக்கிறேன். கைய கட்டி இருக்கிற தைரியமாயா? ஐயோ, எல்லாத்துக்குமே இப்படி எகிறனா எப்படி? அங்க பாருங்க. ஐடியாஸ் வெரி குட். ஆனா போய் வாங்கிட்டு உதவாங்கன்னு நினைச்சாதான் உயிரே போகுது. இதுல என்ன கௌரவம் வேண்டி கிடக்கு? சபாஸ் ரசகுல்லா, வாழ்க்கையில எத்தனை திருடங்களை நீங்க உதைச்சிருப்பீங்க. ஒரு திருடனாவது உங்களை உதைச்ச மாதிரி இருக்கட்டும். கண்ட்ரி ப்ரூட், தொலைச்சு போட வந்து தொலைச்சு. எங்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. உன்னோட போலீஸ் புத்தி என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். எந்த ஆசைவாரத்தை காட்டியும் என்னையும் என்னுடைய பாட்டன் மாயாண்டியும் உன்னால ஏமாத்த முடியாது. என்ன மதுரை? ஒண்ணு இல்ல, இந்த அம்மாவை நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுறதா, இந்த அம்மா அந்த போலீஸ்காரங்க 2 பேர்த்த மட்டும் போய் அரெஸ்ட் பண்ணுதா, நம்மள விட்டுதான். அதுக்கப்புறம் இந்த அம்மா நானு நீ 3 பேருமா சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல தொழில் பண்றதா. ஆளுக்கு 33%. என்ன எவ்வளவு ஒரு பைத்தியக்காரன் நினைச்சிருந்தா இந்த அம்மா இப்படி ஒரு ஆசைவார்த்தை காட்டியிருப்பாங்க. என்னம்மா பெண் புள்ளை திடீர்னு ரூட்டை மாத்திட்ட? நாங்க ரொம்ப சம்பாதிக்கிறோம்னா